மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சிரிச்சா சிரிப்ப மொரப்ப guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாசான டைலாக்குக்கு ஒரு மாசான சாங்கை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் 3D எஃபெக்டில் உங்களோட இமேஜ், அதுவும் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது நமக்கு ரெண்டு இமேஜ் தான் தேவை. அந்த 2 இமேஜும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த இமேஜை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் தேவை. இதிலே இந்த மிரரில் இருக்க அந்த கண்ணாடியில் இருக்க இமேஜ் வந்து இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் தேவை. இது 2க்கான ப்ராம்ப்ட்லாம் நான் கொடுக்கவே இல்லை. இந்த ஒரே ஒரு இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இமேஜை வச்சு எப்படி இந்த மாதிரி மாற்றுறது அப்படின்ற நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி இமேஜ் நமக்கு ரெடி பண்ணால் தான் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்ற டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியான்ற ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட ஒரே ஒரு இமேஜ், அதாவது ஃபேஸ் வந்து கிளியராக கேமரா பார்த்து சென்டராக பார்க்குற மாதிரி கிளியராக இருக்க மாதிரி ஒரே ஒரு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நமக்கு வேறு லெவலில் ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்துட்டேன்னா, நான் எதையுமே ஏமாற்றவே இல்லை, உங்களுக்கு லைவாகவே எல்லாத்தையுமே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து கீழே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு வேகமாகவே ரெடி ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் கீழே வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி நமக்கு எல்லாமே ரெடியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபஸ்ட்டு ரெடியான இமேஜை வச்சு தான் நம்ம அடுத்த இமேஜ் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜ்லேருந்து நம்ம அந்த இமேஜை எப்படி மாற்றுறேன்டா, இப்போ நம்ம இதை தங்கிலீஷ்லேயே டைப் பண்ண போகிறோம். அதாவது மிரரில் இருக்க அந்த ஃபோட்டோ, மிரரில் இருக்க பர்சன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தாலே, நான் சும்மா சிம்பிளாக நம்ம ஃப்ரெண்டுக்கு டைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த சென்ட் பண்ணுற பட்டனை மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து அடுத்த ப்ராம்ப்ட் கொடுத்தோமா, அந்த ப்ராம்ப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் அந்த கண்ணாடியில் இருக்க இமேஜ் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்துருச்சா. இப்போ இந்த 2 இமேஜும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு வீடியோவை எப்படி மாற்றணும்னு பார்க்கலாமா. வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட் இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் இருக்கும். அதை ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இதில் நான் சிம்பிள் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டு போல் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் எந்த யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 இமேஜ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இமேஜை நம்ம எங்கே மாற்றணும், அடுத்து அந்த சிரிக்கிற மாதிரி ரெடி பண்ண இமேஜை எங்கே மாற்றன்ற மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நம்ம சிரிக்கிற மாதிரி இமேஜை ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த சிரிக்கிற மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாலே போதும், அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸை வந்து மறைச்சிச்சுன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி சும்மா கையால் மூவ் பண்ணுங்க. நீங்கள் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இதில் போய் மூவ் பண்ணாங்க. இந்த மாதிரி கையாலே ஃபஸ்ட்டு 3D ஆப்ஷன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸை மறைக்குதுன்னா இதை நீங்கள் சும்மா அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கையாலே உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கங்கே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஈஸியாக செட் ஆகிடுச்சா. இதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு அடுத்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணால் அந்த முறைக்கிற மாதிரி இமேஜ். ஸோ அந்த க்ரீன் கலரை டச் பண்ணுறீங்க, கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து முறைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், இந்த இடத்துலையும் வேறு லெவலில் ஆட் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் எங்கேயாவது ஃபேஸை மறைச்சா நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன சாங்கை வச்சு வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ thanks for watching.